ஸ்தோத்திரம். உங்களை நான் பார்க்கணும், உங்களை தரிசிக்கணும். நான் அப்படி ஒரு பிடிவாதமா இருந்தேன். அந்த பிடிவாதம் எனக்குள்ள இருந்தது. அது என்னை சென்னையிலிருந்து விருதுநகரை தாண்டி சாத்தூருங்கிற அந்த இருக்கங்குடி மாரியம்மன் நீ நடவேனமா என்னை கூட்டிட்டு போச்சு. 3 நாள் சுயமே அறியாம போனேன், சுய புத்தியே தெரியாம போனேன். அப்ப அதுக்குள்ள நான் அப்போது அதுக்கு பயபக்தி இருந்தது. அப்ப அது மேல இருக்கக்கூடிய சக்தி, பவர் நான் நம்பினேன். அப்படி நம்பினேன், அது என்னை கூட்டிட்டு போச்சு. ஆனா அவ்விதமாய் அப்படின்னா கொண்டு போன அந்த தெய்வம் சொல்லக்கூடிய அந்த கடவுள் வேப்ப மருந்து கிளையில தான் என்னை இருக்க வச்சிச்சு. அப்ப நான் நம்பினேன், 100% நம்பினேன். ஏன்னா அப்படிப்பட்ட கிரியைகள் செஞ்சதுனால அது மேல நம்பிக்கை அதிகமாச்சு. எங்க பேரண்ட்ஸுக்கு 13 நாள் கோயிலே அங்க இருக்கிறேன். 13வது நாள் எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் போய் சொல்லி அவங்க என்னை தேடி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 10 நாள் என்ன பண்ணாங்க, காணம் தேடினாங்க. அது பிறகு இது சொல்லி அவங்க என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க. நான் கோயில் மூலஸ்தானத்துல உள்ள உட்கார்ந்து இருந்தேன். கோயில் மூலஸ்தானத்துக்கு உள்ள உட்கார முடியுமா? உட்கார முடியாது. நான் உள்ள உட்கார்ந்து இருந்தேன். எப்படி? அங்குள்ள பூசாரிட்ட இதை என்னை கொண்டு போய் பேசி சொல்லிச்சு. 13 நாள் அங்க இருந்தேன். சோதரம் எப்படி இருக்க முடியும்? நீங்க அந்த இருக்கும் கோயிலுக்கு முன்னாடி நந்தி இருக்கும், கற்பூர பீடம் இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த கற்பூர அந்த பலிபீடம் சொல்லுவாங்க. அந்த பீடத்துக்குள்ள கொடிமரம் இருக்கும். அதுக்குள்ளதான் நான் உட்கார்ந்து இருந்தேன். சோதரம் அதுக்குள்ளதான் உட்கார்ந்து இருந்தேன். எப்ப பகலும் இரவு அங்கே உட்கார்ந்து இருப்பேன். சோதரம் சாப்பாடுலாம் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க வந்து உள்ள உட்காந்து, நான் யாரும் தெரியாம போய், அதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். யாருக்கும் தெரியாம போய் நான் போய் காலையில் ஒரே டெஸ்ட் தான் குளிச்சுட்டு மறுபடியும் அதுக்குள்ள உட்காந்துருவேன். மற்றவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது எப்ப போனேன் எப்ப வந்து தெரியாது. உள்ள போய் குளிச்சு மறுபடியும் உள்ள உட்காந்துருவேன். மறுபடியும் வந்து ஈவினிங் போய் மறுபடியும் குளிச்சுட்டு உள்ள உட்காந்துருவேன். யாராவது ஒருவங்க வந்து ஈவினிங் டைம் குளிச்சு வரும்போது ஒருத்தவங்க தெரியாம ஒரு ஆதாரம் கொடுப்பாங்க, அந்த கோயிலுடைய பிரசாதத்தை கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு சாப்பாடு. இப்படிதான் 10 நாள் இருந்தேன். 3 நாள் நடந்து போனேன். முதல் நாள் வந்து எங்க இருந்தேன், மயில் மருவத்திற்கு தாண்டி பெருங்கரணின்னு ஒரு ஊர் இருக்கா. தாண்ட உடனே நடுபழனி ஆண்டவர் முருகன் கோயில் அப்படி இருந்தேன். அங்க சொன்னாங்க கீழே மேல போயிட்டேன். எனக்கு சிங்கம் வரும் புள்ளி வரும் சொன்னாங்க. ஆனா என்னை அறியாமல் அங்கே போயிட்டேன். சோத்திரம் மேல உட்கார்ந்து இருக்கேன். சோத்திரம் மலையில. 2வது நாள் எங்க பண்ண தெரியுமா? இது திருச்சி தாண்டி சமயபுரத்துல அந்த கோயில் இருந்தேன். சோத்திரம் 3வது நாள் மதுரையெல்லாம் தாண்டி விருதுநகர்லாம் தாண்டி சாத்தூர்ல இருக்கங்குடி கோயில அர்ஜுன நதியும் வைப்பாறு இணையக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற கோயில போய் நான் இருந்தேன். அப்ப எந்த அளவுக்கு என்னை அதோட பவரை உணர்த்தி நான் அதுக்குள்ள அடிமையா இருந்தேன். அப்படி என் முழுமையை ஆலோசிக்குது. பாம்பா ஊறி போயிருக்கிறேன். சொத்துரும் மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, பாம்பா ஊறி போயிருக்கிறேன். என் நாக்குல பாம்பா ஊறி போய் அந்த பாலை குடிச்சிருக்கிறேன். மஞ்சள் பால் வைப்பாங்க, அதை சாப்பிட்டு இருக்கிறேன். ஊர்ல எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போன பிறகு ஊர்ல போய் அந்த வேப்ப மரத்து கிளை தான் எனக்கு ஆதாரம். சொத்து எத்தனை வருஷம்? 3 வருஷம். எத்தனை வருஷம்? 1996 இருந்து 2000 வரைக்கும் அப்படிதான் சோதரம். இந்த 3 ஆண்டுகளும் அப்படிதான் இருந்தேன். சோதரம். அப்ப அவ்விதமான அந்த கடவுளுடைய பவரை வல்லமையை அறிந்திருந்தனால இந்த வேதத்தில் இருக்கிற கடவுளை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா ஆண்டவர் செஞ்ச காரியம் 1999 மார்கழி மாசம், தமிழ் மாதத்துல மார்கழி மாசம், தமிழ் இங்கிலீஷ் தேதியில டிசம்பர் மாசம், மார்கழி மாசம் இந்துக்களுக்கு விசேஷமான நாள். காலையிலேயே குளிச்சுட்டு 5 மணிக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்துருவாங்க, வந்து இருப்பாங்க. அப்போது நான் பூஜை பண்ணிட்டு இருப்பேன், மக்களுக்கு வந்து தீவிரம் கொடுப்பேன். சோத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படி இருப்பதுதான் ஒரு நாள், அந்த நாள் சோத்திரம் விசேஷமான கிருத்தியையும் திருவாதிரையும் இணைந்த நாள். சோத்திரம் மார்கழி மாசம் திருவாதிரை ஒரு நாள், ஒரு திருவாதிரை நாள் களி கொடுப்போம். சோத்திரம் அந்த திருவாதிரை நாள் தான் நடந்த விஷயம். பௌர்ணமி இணைந்த நாள். அப்ப அந்த பௌர்ணமியில தான் என் அறியாமலேயே, என் சுய புத்தி அறியாமலேயே இந்த கையில அந்த தெய்வத்துக்கு தீபாரணம் காமிச்சிருக்கிறேன். தீபாரணம் காமிச்சு அவங்க மக்களுக்காக தீவிரம் காமிச்சு நான் தீபாரணம் கையில தீபாரணம் தட்டு, இந்த கையில விபூதி குப்பாரைன்னு சொல்லுவாங்க, பித்தளையில இருக்கும் விபூதி குப்பாரை.
இரண்டுமே வச்சு என் கையில் இருக்கு. நான் போய் என் மக்களிட காமிக்கப்படுகிற போது நடந்த விஷயம், என்ன அறியாமலே இந்த விபூதி குப்புறையும் இந்த கற்பூர தட்டும் கீழே விழுந்துருச்சு. அப்படியே கவுந்து விழுந்துருச்சு. எனக்குள்ள இருந்த அந்த 3 ஆண்டு இருந்த பாத்தீங்களா, அந்த 3 வருஷமும் என்னை அறியாமலே சுய புத்தி இருக்காது. அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருக்கிறா, அண்ணன்மார் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. சுய புத்தி இருக்காது. இது அம்மா, இது சகோதரி அப்படிங்கிற பாசம் இல்லை, இருக்காது. வேப்பம் மரம் தான் உச்சி, அதில் இருப்பேன். பாசமே இல்லாமல் இருந்தேன், அப்படியே இருந்தேன். ஏன்னா அந்த கடவுள் தான் எனக்குள்ள குடி பூந்துன்னு சொல்லுவாங்க, குடி பூந்துச்சு. அப்படிப்பட்ட ஸ்பிரிட் என்னை ஆளுகை செஞ்சு, முழுமையாக சிந்தனையை ஃபுல்லா அது ஆளுகை செஞ்சு. இப்படிதான் நான் இருந்தேன். அப்படி இருந்த நாளில தான் எங்க ஊர்ல இயேசுவை பத்தி சொல்வதற்கு யாரும் இல்லை. இயேசுவை பத்தி கேட்கறதே கிடையாது. இயேசு பத்தி எங்க ஊர்கிட்ட சர்ச்சோ இதுவரைக்கும் இல்லை. எங்க ஊர்ல இல்லை, அப்படிப்பட்டவர் கேள்வியும் படல. இப்படிப்பட்ட நிலையில தான் எங்க இயேசுவை தெரியாது. ஆனா நடந்த விஷயம், அன்னைக்கு நடந்த விஷயம், என்ன அறியாமலே விபூதிக்கு விழுந்ததா எனக்குள்ள இருந்த அந்த கடவுள் என்னாச்சு, வந்திருந்த பக்தர்களுக்குள்ள 7 பெண்களுக்குள்ள உள்ள போயிடுச்சு. 7 பெண்களுக்கு உள்ள போய் அவங்க ஆடுறாங்க. என்ன பண்றாங்க? ஆடுறாங்க. ஆடி ஒரு பெண் மட்டும் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அவர் சொல்லுது, என்னுடைய முழு சக்தியையும் முழு பவரையும் கொடுத்துதான் இந்த பிள்ளைய பழைப்புக்கு போன அந்த இடத்துல இருந்து நான் நடைபயணமா கூட்டிட்டு வந்தேன். இப்ப என்னுடைய முழு சக்தியும் அவனுக்குள்ள இருந்துமே என்னை காட்டிலும் மேலானவர் அவனுக்குள்ள இருக்கிறாரு. இப்ப அவனுக்குள்ள நான் இருக்க முடியல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி, அந்த பவர் என்ன பண்ணுதான், அது சொல்லுது, எரிக்குது, என்ன எரியுது, கிட்ட நெருங்க முடியல. நான் எங்கிருந்து கொண்டு வந்தனும் அந்த பிள்ளையை நடவேணுமா, என்னுடைய சித்தை விளங்கணும், என் நாமத்தை விளங்க பண்ணுறதுக்காக தான் கொண்டுட்டு வந்தேன். நான் இப்ப தோற்று போயிட்டேன், நான் ஏமாந்துட்டேன் அப்படி சொல்லி அழுதுட்டு அந்த யார் சொல்றாங்க, அந்த வந்தவங்க சொல்றாங்க. ஆனா நான் எனக்குள்ள நடந்த விஷயம் முந்த பொழுது நான் அப்படியே தெளிவா இருக்கிறேன். என்ன தெளிவா தெரியுமா? குப்புற ஒழிச்சு பாத்தீங்களா, என் இருதயத்துல, நான் எதுக்கு சொன்ன தீமை சொன்ன பாத்தீங்களா, என் இருதயத்துல அந்த மிகுந்த ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அதுக்கு முன்னாடி நான் அனுபவிக்கல. மிகுந்த ஒரு சந்தோஷம் இருதயத்துல, மன மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அளவற்ற ஒரு அளவில்லாத ஒரு மிகுந்த ஒரு மன மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கிறேன். அது விவரித்து சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, நான் சுய புத்தி இல்லாம அதோடைய ஸ்பிரிட்னால நான் அடிமைப்பட்டிருந்தேன். அப்ப நான் ரிலீஃப் ஆயிட்டேன். சுயம் செயல்படுகிறது. சோத்திரம். இவ்வித விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு நான் அங்க இடத்துல அமர்ந்திருக்கிறேன். அங்கே அப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது. எல்லாரும் பாக்குறாங்க, அங்க மக்கள் எல்லாம் அங்க போயிட்டாங்க. நான் அவங்களுக்கு சந்தோஷமா மனமகிழ்ச்சியா அதை அனுபவிச்சுக்கிட்டே நான் இருக்கிறேன். சோத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கப்படுகிற போது மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. சோத்திரம். ஜனங்கள் என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. அது பிறகு நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் செய்த காரியம், எங்கிருந்து உன்னை கொண்டு வந்தோம் அதே இடத்துக்கு நேர்மனு போக சொல்லி இயேசு சொல்லல. இயேசப்பா நான் அப்ப அறியல, இயேசு தெரியாது, இந்த சந்தோஷத்தை யாரும் தெரியாது, கொடுத்தது யாரும் தெரியாது. இதே அந்த நம்பிக்கொண்டு இருந்த கடவுள் என்ன பண்ணுது? பேசுது, நீ உன்னை எங்கிருந்து கொண்டு வந்தோம், நீ அங்க போயிடு, ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் என்ன அனுதினம் சுட்டரிக்கிறாரு. அப்ப நான் அதை கேட்கிறேன், ஒரு சிறுமியை போல என்னுடைய ஆன்மாவில் ஒன்னாரே ஒரு சிறுமியை போல அமர்ந்து உட்கார்ந்து சொல்லுது, எங்கிருந்து நான் உன்னை கொண்டு வந்தோம் அங்கேயும் போயிடு. ஏன் அப்படின்னா, உனக்குள்ள இருக்கிறவர் என்னை அனுதினமும் சுட்டரிக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிறவர் என்ன பண்ணாரு? அனுதினமும் சுட்டரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஏன் அன்னிமே அவர் என்னையிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லுது. என்னையிலும் பெரியவர். ஏன் அது மட்டும் ஏன் பெரியவர்னா, நீங்க தானே சொல்றேன், எனக்கு இந்த குறி சொல்ல அந்த நேரத்தில் இருக்கும்போது சிவன் பிரமா விஷ்ணுன்னு சொல்றோம்ல, அது எல்லா விதமான ஐதியமான சடங்காச்சாரங்கள் எல்லாம் நான் பண்ணுவேன். அந்த 3 வருஷத்துல வர மக்களுக்கு சில காரியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் செய்து சொல்லியிருக்கேன். அதனால எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும். அப்ப இந்து கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப அது மித்தமா என்ன கடவுள்னா, எல்லா கடவுளும் நம்மகிட்ட இருக்குது. இதை காட்டிலும் பெரிய கடவுள் யார் என்பதை ஒரு கேள்வி அன்னைக்கு வந்தது. பெரிய எல்லாரும் காட்டிலும் பெரியவர் சொல்லுதே அப்படின்னு சொல்லி நான் அதை கேட்கப்படுகிற போது, அது யாரும் கேட்க முடியும் சொல்லு, நான் அதை சொல்ல தேவையில்லை, நீ போ அங்க போய் தெரிஞ்சுக்கொள்வேன். அதை யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு என்னை புகழ்ந்து
என்னை துதித்து மகிமைப்படுத்துகிற நீ இதே நாவு ஒரு நாள் இதே நாவு என்ன பண்ணும், தூசணமா நீ பேசுவ. அது அப்படி அன்னைக்கு சொல்லுச்சு. நான் அப்போது அது மேல நம்பிக்கையா இருக்கேன். சோதரம் அல்லேலூயா. இது நடந்த விஷயம். அதனாலதான் ஒரு சில விஷயங்களை நான் முரண்பாடா இருக்கேன். சோதரம் இயேசு மட்டும்தான் கடவுள் என்பதற்கு என்னுடைய சாட்சி நிறைய விஷயம் இருக்குது. சோதரம் அது மட்டும் இயேசு மட்டும்தான் பரிசுத்த கடவுள் என்பது எனக்கு தெரியும். இயேசு மட்டும்தான் நீதிபதி என்பது எனக்கு தெரியும். சோதரம் அவர் மட்டும்தான் பரிசுத்தமான தெய்வம். எந்த தெய்வம் நான் ஒரு சில விஷயத்தை பொறுத்தவங்களை பார்த்து கரெக்டா பிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சிருவேன். இல்லை அவங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு தெரியும். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நீ ஏன் ஒரு விஷயத்தை சொல்ற அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுது தீபம், தேவனுடைய தீபம் தான் மெய்யான ஒரு தீபம். அதான் ஆண்டு சொல்லப்பட்டது, இருளையும் படைச்சிடவர் தான் வெளிச்சத்தையும் படைத்தவர் தான். சோதரம் அதனால அன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த போது இவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை அது சொல்லிச்சு. கடைசி என்ன சொல்லி தெரியுமா, நான் ஒரு நன்மையும் உனக்கு செய்ய முடியாது. நான் முன்னாடி வணங்கி இருந்த கடை சொல்லிச்சு, நன்மை செய்யவே முடியாது, நன்மை செய்யவே முடியாது. ஐயா அப்படி கேட்டேன், செய்வதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கல. நாங்க இந்த பூமிக்குரியவர்கள். சோதரம் சொன்ன விஷயம் பைபிள் நான் ஏன் நம்புறேன் அப்படின்னா, இந்த பூமிக்குரியவர்கள். அதனாலதான் பைபிள வானத்திலிருந்து அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நாங்க பூமிக்குரியவர்கள். நாங்க எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பெரியவர் அவர் தான். எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல. என்ன கொடுக்கல? ஆசீர்வாதமான அதிகாரம். நாங்க சொல்ல, நீங்க உலகப்பரமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உலகத்துல மக்கள் நம்பிக்கை இருக்க கடவுள் அவங்க ஆசிரியக்க முடியாது. உலகத்துடைய அதிபதி அவங்க கடைசியில பாதாளத்துல தான் போயிட்டு இருக்கிறாங்க. சோதரம் இன்னைக்கு ஐஸ்வர்யமும் செல்வமும் எதை காப்பாத்துதா? ஜீவனை காப்பாற்ற முடியுதா? நல்லா புரிஞ்சு பாருங்க. எவ்வளவு பண காசு இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுதா? முடியலையே. ஏன்? அவர்தான் சோதரம். ஜீவனுக்குரிய ஒரு கர்த்தர் ஒருவர் தான். சோதரம் அதனாலதான் நீ கூட நம்ம வரம்பு பேசிக்கிட்டோம். கடவுளை வணங்குறாங்களே, ஏன் 10 வருஷம் ஒரு உயிர் போகுது திருவிழா டயத்துல சொன்னாங்க. யாரு? எனக்கு கூட அந்த எண்ணம் வரல. சோதரம் அந்த அம்மா சொன்னாங்க. சோதரம் ஏன் அப்படின்னா, கடவுளாகி இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் எதுக்கு அதிகாரம் உண்டு? ஜீவனை கொடுத்தவர் நமக்காக. பைபிள் தான் சொல்லுது. யோவான் வாசிக்கிறோம் 10 என்ன சொல்லுது? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்க தவிர வேற எதுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவனை தந்தருளும்படி வந்துள்ளார். ஆண்டவர், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவை நான் அறியல. அப்படி இருக்கப்பட்டதில்லை. அந்த கேள்விக்குரிய எனக்கு வந்தது, கடவுள் யாரு? அவர் யாரு? அப்படிங்க கடவுள் என்ன யாரு யாருன்னு கேள்வி. அந்த கேள்வி வந்தபோதுதான் நான் சென்னையில் இருந்தேன். சென்னைக்கு வந்துட்டேன். மறுபடியும் எங்க அப்பா வந்து விட்டுட்டாங்க. சென்னையில வந்து விட்டுட்டாங்க. மறுபடியும் அந்த விடுதலை டயத்தில் தான் நடந்த சம்பவம். இயேசு நீங்க ஒருவர் தான் கடவுள் என்று அறிவதற்கு எனக்கு எந்த வழியில் யாருக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, கிறிஸ்தவ யாருமே இல்லை. அப்ப நீங்க தான் மெய்யா இயேசுன்னு எனக்கு தெரியாது. அங்கே சனி வந்த கூட இயேசு தெரியாது. மறுபடியும் இங்க பூசாரி சாமியார் தெரிஞ்சதுனால இங்கேயும் சென்னையிலையும் அந்த பூஜை பண்ணிட்டு குறி சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியம் நடந்துக்கிட்டு. எங்க அப்பா வந்து மறுபடியும் விட்டுட்டாங்க. மறுபடியும் அந்த காரியம் தான் பண்ணிட்டு சோத்திரம். எனக்கு அதான தெரியும், அப்ப தெரியாது. அப்ப மறுபடியும் அதே காரியம் தான் நடந்துக்கிட்டு சோத்திரம். ஆனாலும் அது சொல்லு, மறுபடியும் அந்த சாமியை கூப்பிட்டு சொல்லும், என்னை இனிமே என்னை கூப்பிடாத, நான் உனக்குள்ள வர முடியாது. உனக்குள்ள இருக்கிறவர் அக்கினியா இருக்கிறாரு. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறவர் அக்கினியா இருக்கிறாரா? அதுதான் இந்த மாஸ்டர் வாக்குத்தத்தம். நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு. தெரியுமா? வசனத்தை யோசிக்கும் போது சில காரியங்களை சாத்தான் ஆண்டவர் சில காரியங்களை யோசிக்கப்படும் போது இந்த பரிசுத்த வேதத்தை இன்னும் நம்ம நேசிக்கணும். சோத்திரம். அது தம்பி சொன்னாரு, அவருடைய பிரமாணங்கள் என்ன பண்ணணுமா? சோத்திரம். ஆமென். சோத்திரம் கை கொள்ளணும். ஆமென். அப்ப அதே போல பச்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாராம். அப்ப சொல்லுது விஷயம், அது சொன்ன விஷயம், லாஸ்ட் சொன்ன விஷயம், இனிமே நீ கூப்பிடாத, என்னை நீ கூப்பிடாத, உனக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியும். சொன்ன விஷயம், உனக்குள் இருக்கிறவன் நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் யார் என்பதை உனக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் என்ன தெரியல. நான் அப்படிதான் போயிருந்தேன். ஒருத்தவங்க சென்னையில மந்தவெளியில இருக்கிற இடத்துல ஒரு ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. சரி ஜவங்க அன்னைக்கு அந்த இது காரியத்துக்காக எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க ஃபேமிலி பிரச்சனைக்காக. நான் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன்.
சில காரியத்துக்காக போயிருந்தேன். அவங்க அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இருக்காங்க, அறிந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஈவினிங் வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும். அப்ப வெள்ளிக்கிழமை போயிருக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, நீங்க இருங்க சாமி இருங்க, நாங்க ஒரு இடத்துல இது நடக்குது, அங்க போயிட்டு வந்துடும். எதுன்னு சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு கூட்டம் சொன்னாங்க. இப்பதான் ஜப கூட்டம் தெரியுது. அது எனக்கு ஜபங்கிற வார்த்தை கூட வரல. ஸ்தோத்திரம் என் வாயில வரல. அந்த கூட்டத்தை மட்டும் தான் மென்ஸ் அந்த வச்சுக்கிட்டாங்க. அந்த ஜபாங்கிற வார்த்தை கூட என்ன இல்லை, என் வாய்ப்புல வரல. அங்க போய் அட்டன் பண்ணிட்டு வருவோம் சொல்லிதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவங்க போனாங்க. அப்படி இருக்கப்படி போது அந்த இடத்துல எதிர்பாராம நானும் அந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. நீங்க கூட வரணும் வாங்க. உங்க ஃபேமிலி என்னை விட்டுட்டு என்ன பண்றாங்க, எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க, ஃபேமிலியா போயிட்டாங்க. நான் மட்டும் அவங்க வீட்டுல இருக்க முடியுமா? அப்ப நான் சொன்னேன் வாரேன். அவங்க என்னை கூட்டிட்டு போனவரு நீங்களும் வாங்க சாமி. அப்படிதான் நானும் போனேன். அப்படி போகையில தான் ஆண்டவர் என்னை தொட்டார். எங்கு எப்படி அந்த ஊர்ல இருக்க அப்படின்ற போது என்னை அறியாமலே அந்த வீடு குப்பரையும் அந்த கற்பூர தட்டிகள் வந்து வருவா ஜில்லுன்னு ஒரு விசேஷமான ஒரு சந்தோஷத்தை அதே சந்தோஷத்தை மீண்டும் அதை நான் பெற்று கொண்ட பிறகுதான் அப்ப அந்த இடம் தான் இயேசு அழைக்கிறார். அந்த இடத்துக்கு தான் அவங்க போயிருந்தாங்க. அதை அன்னைக்கு நாம அதை அனுபவிச்ச பிறகுதான் அதன் பிறகுதான் மறுபடியும் என்ன பண்ணேன், அவங்களே விட்டுட்டேன். நான் வந்த வேலையும் விட்டுட்டு பூஜை மட்டும் அதையும் விட்டாச்சு. என்ன பண்ணேன், வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை 2000 ஆண்டு துவங்கியாச்சு. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இப்படி போனேன். அப்படி போய் தான் இவங்க என்ன பண்றாங்க, இயேசு மட்டும் தான் தெய்வம், வேற எந்த தெய்வமே இல்லைங்கிறாங்க. எனக்கு அதுலயும் டவுட், என்னடா நமக்கு இவ்வளவு தெய்வம் இருக்குது, இவ்வளவு கடவுள் இருக்கிறாங்க, நான் இயேசுவையும் இந்த தெய்வத்தோட சேர்த்து நான் அப்படி சேர்த்துக்கலாம்னு நான் பிளான் இருக்கிறேன். என்னுடைய பிளானிங் அப்படி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் கடவுளே இல்ல, இவர் மட்டும் தான் தெய்வம் சொல்லி யார் சொல்றா? ஸ்டீபன் ஒருத்தர் இருக்காரு. ஸ்டீபன் கார் அன்பின் பாதம், அன்பரின் பாதம். அவரு அன்னைக்கு அந்த மனுஷன் சாட்சி சொல்லிட்டு இருக்காரு, அன்பரின் பாதம் ஸ்டீபன் கார். அவரு அப்ப அந்த மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சாட்சி. அவர் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அந்த நாளில நான் என்ன அறியாமலே எனக்குள்ள அந்த சந்தோஷத்துல மனமொழிச்சுல நான் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க எல்லாரும் என்ன பக்கத்துல கூட்டிட்டு போனவங்க, பக்கத்துல வாலிபர்ஸ்ல என்னையே கண்ணோக்கி பார்த்துருக்காங்க. கடைசியில முடிஞ்சவனே என்னை பார்த்து கூப்பிட்டு பேசும்போதுதான் வாங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தி, அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய திருசூலூர் மலை இருக்குது, இந்த மலைக்கு வாங்க அப்படின்னு அங்கே கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே நான் போனேன், ரெகுலரா அங்க போனேன். இவர் தான் கடவுள்னு சொல்லி அத்தாச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் தான் கடவுள்னா யார் அப்படிங்கிறதுக்கு நான் தொடர்ச்சியா இயேசுவை நான் நோக்கி அவரை எப்படியா பார்க்கணும், இந்த கடவுளெல்லாம் பார்த்தது போல இவரையும் பார்க்கணும்னு சொல்லி விசுவாசிக்க அப்படிங்கும் போதுதான் அதே 2000 ஆண்டு 2021 ஆண்டு 2001 மார்ச் மாசம் 31ஆம் தேதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில பேர் சொல்லப்பட்டிருக்குது. வானத்திலிருந்து இறங்கின தெய்வம் சொல்லப்பட்டிருக்கிறவா. நான் பூமியில இந்த இடத்துல நாங்க இருக்கிற ரூம்ல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. ஸ்தோத்திர பலி சாம் ஜெபத்துறைங்கிற ஒரு தேவ மனுஷன் ஸ்தோத்திர பலிகள் 1000 ஸ்தோத்திர பலி கொடுத்தாரு. அந்த ஸ்தோத்திர பலி கிடைச்சது. அந்த ஸ்தோத்திர பலியை நான் படிச்சுட்டு இருக்கேன். பைபிள் அப்ப என் கையில இல்ல, சர்ச்சுக்கு போகல, எதுவுமே தெரியாது, எனக்கு யாரும் அறிமுகம் இல்லை, நம்ம தனிப்பட்ட முறையில் இருக்கிறேன், யாருமே தொடர்பு இல்லை. ஜெபம் அந்த ஸ்தோத்திர பலி இவ்வளவுதான். ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ண தெரியாது, ஸ்தோத்திர பலி தான். இதுதான் அப்போது அந்த 31ஆம் தேதி மார்ச் மாசம் அந்த வேலையில நமக்கு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க, நமக்கு நோன்பு அந்த ஏசப்பாவுடைய புனித வெளியிடுதலவா அந்த டயத்துல. ஆமா, இந்த டயத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை போது ஆண்டுடைய சமூகத்துல நான் நிற்கப்படி முழங்காலே நின்றுட்டு இருக்கிறேன். நிற்கப்படி என் சரீர மாமசமான சரீரத்தை நான் பார்க்கிறேன். எப்படி எனக்குள்ள இருக்கிற ஆத்மா என்னை விட்டு நேர போகுது. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது கனவு கிடையாது, சொப்பனம் கிடையாது, இது நடந்த ஒரு நிகழ்வு. ஸ்தோத்திரம். நேச்சுரல் பகல்ல நான் அந்த ஸ்தோத்திர பலி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், முழங்கால் நின்றுகிட்டு இருக்கிறேன். அப்போது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா பிரிஞ்சு மேல போயிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். நான் முழங்காலே நிற்கிறேன். ஆனா அதை நான் என்னுடைய ஆன்மா என்னுடைய பேச நான் பாக்குறேன். ஸ்தோத்திரம். மேல இருந்து இந்த பேன் ஓடிக்கிட்டு இருந்து, பேன் எல்லாம் ஒண்ணும் தெரியல, ஓபன் ஆயிடுச்சு. மேல போயிட்டே இருக்கிறேன். வானம் தெரியுது. வானத்திலிருந்து ஒரு மகா பெரிய ஒரு பிரகாசமான வெளிச்சம். அந்த மகாபரி வெளிச்சத்துக்கு ஒரு அளவுகளை சொல்ல முடியாது, அவ்வளவு பிரகாசமான வெளிச்சம். அங்கிருந்து மேல இருந்து கீழே என்னை நோக்கி வந்துகிட்டு
நான் வேகமா என் ஆன்மா போயிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். இதே சரீரமா தெரியுது, போயிட்டே இருக்கு. அப்ப அந்த வெளிச்சம் எனக்குள்ளே அப்படியே நான் அந்த வெளிச்சத்துக்குள்ள உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வெளிச்சத்துல இருக்கும்போது சொன்னாரு. அதனாலதான் நான் அந்த வசனத்தை ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல அப்போது எனக்கு ஏசாயா 45 ஏசாயா 45ல இருந்து எனக்கு அந்த அதிகாரத்துல 49 59 61 வரைக்கும் எனக்கு சில வசனங்களை எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. அன்னைக்கு சில காரியங்களை எனக்கு ஆண்டவர் பேசினார். அப்ப அதன் பிறகு அந்த காரியத்திலிருந்து நான் பண்ணேன். அதன் பிறகு கீழே வந்து பார்த்தா என்னுடைய சரீரம் அப்படியே நிக்குது. நான் அதுக்கு உள்ள போதுறேன். சோத்திரம். அன்னைக்குதான் என்னுடைய விக்கிரகத்திற்கு ஸ்பிரிட் இருந்தது. சவுண்ட் கொடுத்து வெளியே போனேன். சோத்திரம். நான் தான் கர்த்தர், என்னை வேறு தெய்வம் இல்லை. சோத்திரம். வாசித்து அல்லவா 6வது வசனத்துல. ஆமென். அவர்தான் தெய்வம், அவர்தான் இடைக்கட்டு கட்டினேங்க. சோத்திரம். ஆமென். 45ல சொல்லப்பட்டது போல நான் உன இடைக்கட்டு கட்டினேன். அப்ப ஆண்டவர் இந்த நாளில் அவ்விதமாய் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அப்ப அதே போலதான் அந்த தீபம் நமக்குள்ள இருக்கணும். சோத்திரம். இயேசுவே, அந்த இயேசு கிறிஸ்துவின் தீபம் நமக்குள்ள இருக்கணும். அந்த மெய்யான தீபம், அந்த மெய்யான ஒளி. வேதம் சொல்லுது, பரிசுத்த வேதம் சொல்லுது மெய்யான ஒளி. அதனாலதான் நான் மற்ற கடவுளை படிச்சு சொல்ல விரும்பல. அவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆமென். அதுதான் உண்மையான விஷயம். சோத்திரம். இயேசு அவர்களெல்லாம் பூமிக்குரியவர்கள், வானத்துக்குரியவர், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற தெய்வமே இல்லை. அதுக்கு நானே சாட்சி. நான் சொல்ல முடியும். சோத்திரம். அதனாலதான் நான் எல்லா இடத்திலும் ஒதுங்கி விலகி இருக்கிறேன். சோத்திரம். நான் ஏன் இப்படி நடக்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. சோத்திரம். கடந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு 6-7 மாசமா நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். சோத்திரம். எனக்குள்ள தனிப்பட்ட முறையில் போராடிக்கிட்டு இருக்கிறேன். எங்க சொல்லுவது, யார்கிட்ட சொல்லுவது? ஆண்டவர் தான் எனக்கு. சோத்திரம். நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் ஏன் அப்படின்னா இவனை எலும்ப விட்டா என்ன ஆயிடும்? சோத்திரம். அவனுக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? பிடிக்கல. உன்னை வச்சு வைக்க கூடாது, உன்னை விட்டு வைக்க கூடாது சொல்லி பண்றான். அவன் போராடுறான். ஆனா நான் இன்னும் விசுவாசிக்கிறேன், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். சோத்திரம். அதான் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசிக்கணும். சோத்திரம்.